பசுமை சூழ்ந்த ஒரு அழகான காட்டின் நடுவில் ஒரு காய்ந்த மரம் அதில் அமர்ந்திருந்தது. ஒரு அபூர்வமான அழகிய கிளி. அந்த வழியாக வந்தார் ஒரு முனிவர். அருகில் இருந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அவர் கண்கள் எதிரே பார்த்தன. காய்ந்த மரத்தில் இலைகள் உதிர்ந்திருந்தன. ஆனால் அதில் ஒரு அழகான கிளி அமர்ந்திருந்தது. முனிவர் ஆச்சரியத்தில் விழிக்க அந்த கிளி கூறியது, முனிவரே, உங்களுக்கு உணவு தேடி வருகிறேன். அது பறந்து சென்று சில பழங்களை கொண்டு வந்து முனிவரிடம் கொடுத்தது. முனிவர் நெகிழ்ந்து கேட்டார், இந்த பசுமையான காட்டில் அனைத்தும் பசுமை, செழிப்பு. ஆனால் நீ மட்டும் இந்த காய்ந்த மரத்தில் ஏன் இருக்கிறாய்? அதற்கு கிளி மென்மையாய் பதிலளித்தது, இந்த இந்த மரத்தில்தான் நான் பிறந்தேன். அப்போது இது பசுமையாக இருந்தது. இப்போது அது காய்ந்தாலும் ஏனோ தெரியவில்லை. இந்த மரத்திற்கும் எனக்கும் ஒரு உணர்வு பூர்வமான உறவு விட்டுவிட்டு செல்ல முடியாது. முனிவர் இந்த அழகிய கிளியை பார்த்து, உன் உணர்வை மதிக்கிறேன். என்ன வேண்டும் என்று கேள். அதற்கு கிளி, எனக்கெதுவும் வேண்டாம் முனிவரே. இந்த மரம் மீண்டும் பசுமையாக வேண்டும். முனிவர் கண்களை மூடி தவ ஜெபம் செய்தார். அந்த காய்ந்த மரம் மெல்ல மெல்ல பசுமை கொண்டு வந்தது. கிளி சற்றும் வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சியில் அதன் சிறகுகளை விரித்து பறந்தது. தான் மட்டுமல்ல, தன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த இடம் ஒரு சொர்க்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.